பலிப்போர் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. மணிகள் முழங்க இங்கு 1000 இதயங்கள் இறங்க. ஆருயிர் இறைவாறுதல் தேடி ஆதரிப்பாயன வந்தோம் உன்னாலய வாசலிலே. அனைத்தையும் படைத்திடும் இறைவா, இந்த அகிலமும் போற்றிடும் தலைவா. உன்னதம் வாழ்ந்திடும் இறைவா, இம்முயிர்களை காத்திடும் முதல்வா. அனைத்தையும் படைத்திடும் இறைவா, இந்த அகிலமும் போற்றிடும் தலைவா. நீஞ்சீகம்தனில் நீதியின் பாதையில் வழி நடத்த இங்கு யாருமில்லை தினமாழ்ந்திட வேறொரு பெயருமில்லை. ஆலய மணிகள் முழங்க இந்த 1000 இதயங்கள் இறங்க. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்பு இறை மக்களே, வழிபாட்டை சிறப்பிக்க வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் ஞானப்பு, புனித பேதுரு, புனித குழந்தை இயேசு, புனித ஜெபமாலை அன்னை அன்பியங்கள் சார்பாக அன்போடு வரவேற்கின்றோம். இயேசுவின் பார்வையால் சமூகத்தை புதுப்பிப்போம் என்ற மைய சிந்தனையில் இன்றைய திருப்பள்ளியில் தியானிக்க நாம் அனைவரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இயேசுவின் பார்வையால் சமூகத்தை புதுப்பித்திட ஆண்டவர் அழைக்கிறார். இயேசுவின் பார்வையைப் போல பார்க்கவும் அன்புடன் செயல்படவும் இயேசு உலகத்தில் வாழ்ந்தபோது ஏழைகளையும் நோயாளிகளையும் பாவிகளையும் ஒடுக்கப்பட்டவர்களையும் கருணையுடன் பார்த்தார். அவர் ஒவ்வொருவரின் மதிப்பையும் உணர்ந்து அவர்கள் புதிதாக வாழ ஆரம்பிக்க உதவினார். இன்று நம் சமூகம் அன்பு, சமாதானம், நீதி, மன்னிப்பு,
போன்ற குணங்களை தேடுகிறது. நாம் இயேசுவின் பார்வையை எடுத்துக்கொண்டு ஏழைகளை உயர்த்தவும், நீதியை நிலைநாட்டவும், ஒற்றுமையை ஏற்படுத்தவும், மன்னிப்பையும் கருணையையும் பரப்பவும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவரின் வாக்குகளை கேட்டு அவரின் அன்பை பின்பற்றி சமூகத்தை மாற்றும் கருவிகளாக நம்மை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க வரம் வேண்டியவர்களாய் இணைவோம் இத்திருப்பலியில். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதரிகளே, சகோதரர்களே, தமிழக திருவைக்கு மகுடம் சூட்டுமிடமாக நாம் வாழ்கின்ற இந்த காற்றாடி மலை அமைந்திருக்கிறது. மறைசாட்சி புனித தேவசகாயம் தன்னுடைய உயிரை கொடுத்து திரு அவையை வளர்த்தெடுத்திருக்கிறார் என்ற அருமையான உணர்வை, புனித உணர்வை இந்த மலை நமக்கெல்லாம் வழங்கி கொண்டிருக்கிறது. இந்த இடத்தில் புனித வியாகுலனுடைய திருத்தலத்தில் நாம் கூடி ஜெபித்து கொண்டிருக்கிறோம். இந்த அன்னையின் மீதுதான் அளவு கடந்த பாசமும் பற்றும் நம்முடைய மறைசாட்சி புனித தேவசகாயம் வைத்திருந்த பாடுகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்தை இந்த அன்னைத்தான் தனக்கு வழங்கினார் என்ற நம்பிக்கையில் வேரூன்றியிருந்த இவ்விதமாக இப்புனித தலத்தில் கூடியிருக்கிற நாம் திருஅவையோடு இணைந்து இன்று புனித வின்சென்ட் தே பவுல் என்ற அருட்பணியாளருடைய நினைவை சிறப்பிக்கின்றோம். இந்த அருட்பணியாளரும் தன்னுடைய வாழ்க்கையில் நம்முடைய மறைசாட்சி புனித தேவசகாயத்தை போன்று, நம்முடைய அன்னை புனித வியாகுல அன்னையை போன்று கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுவதற்காக பணிபுரிந்தார். நாம் எல்லோருமே கடவுளுடைய விருப்பத்தை நிறைவேற்ற மனம் கொண்டு வாழுகின்ற பொழுதுதான் மனிதர்களாக இருக்க முடியும் என்ற உணர்வை உள்வாங்கி இந்த பலியில் பங்கேற்போம். மனிதத்தையும் புனிதத்தையும் போற்றுகின்ற விதத்தில் வாழ்வதற்கு நம்முடைய குற்றம் குறைகளை எண்ணி பார்ப்போம், மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, ஏழைகளின் நலனை காக்கவும் அருட்பணியாளர்களை உருவாக்கவும் அருட்பணியாளரான வின்சென்ட் தே பவுல் என்னும் புனிதரை
திருத்துதருக்கு உரிய நற்பண்புகளால் நிரப்பினீரே. இவ்வாறு நாங்கள் அவருடைய உள்ளுணர்வால் நிரப்ப பெற்று அவர் அன்பு செய்ததை நாங்கள் அன்பு செய்வோம், அவர் கற்பித்ததை நாங்கள் கடைபிடிக்கவும் அருள்வீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இன்றைய முதல் வாசகமானது இறைவாக்கினர் செக்கரியா நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. அதில் ஆண்டவர் எருசலேம் நகருக்கு நெருப்பு சுவராய் நான் இருக்கிறேன் என்றும் அதனுள் மாட்சியாய் விளங்குவேன் என்றும் சீயோனை மகளே என்று ஆண்டவர் அழைக்கின்றார். மேலும் ஆண்டவர் வேற்றினத்தாரையும் தனக்கு சொந்தமாக்குவார் என்பதையும் எடுத்து கூறும் இவ்வாசகத்திற்கு பக்தியோடு செவிசாய்ப்போம். இறைவாக்கினர் செக்கரியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 1 முதல் 5 மற்றும் 10 முதல் 11 முடிய. நான் என் கண்களை உயர்த்தி பார்த்தபோது இதோ அளவு நூலை கையில் பிடித்திருந்த ஒருவரை கண்டேன். எங்கே போகிறே என்று நான் அவரை வினவினேன். அதற்கு அவர், எருசலேமை அளந்து அதன் அகலமும் நீளமும் எவ்வளவு என்பதை காணப்போகிறேன் என்றார். என்னோடு பேசிக்கொண்டிருந்த தூதர் திரும்பி செல்கையில் மற்றொரு தூதர் அவருக்கு எதிரே வந்தார். வந்தவர் முன்னவரிடம் இவ்வாறு சொன்னார், ஓடிச் சென்று அந்த இளைஞரிடம் நீ சொல்ல வேண்டியது, எருசலேமில் எண்ணறிந்த மனிதர்களும் திரளான கால்நடைகளும் இருப்பதால் அந்நகரம் மதிலில்லாத ஊர்களைப் போல் இருக்கும். ஏனெனில் அதை சுற்றிலும் நானே நெருப்பு சுவராய் அமைவேன், அதனுள் உறையும் மாட்சியாய் விளங்குவேன் என்கிறார் ஆண்டவர். மகளே சீயோன், அகமகிழ்ந்து ஆர்ப்பரி, இதோ நான் வருகிறேன், வந்து உன் நடுவில் குடிகொள்வேன் என்கிறார் ஆண்டவர். அந்நாளில் வேற்றினத்தார் பலர் ஆண்டவரிடம் வந்து சேர்வார்கள். அவர்கள் அவருடைய மக்களாய் இருப்பார்கள். அவர் உன் நடுவில் தங்கி இருப்பார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் எரேமியா 31. நீங்கள் பாட வேண்டிய பல்லவி, ஆயர் தம் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்திடுவார். ஆயர் தம் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்திடுவார். மந்தையை காப்பதுவோ ஆண்டவர் நம்மை காத்திடுவார். ஆயர் தம் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்திடுவார். ஆண்டவர் நம்மை காத்திடுவார். மக்களினத்தாரே, ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள். தொலையிலுள்ள கடலோர பகுதிகளில் அதை அறிவியுங்கள். இஸ்ரவேலை சிதறடித்தவரே, அதை கூட்டி சேர்ப்பார். ஆயத்தம் மந்தையை காப்பது போல் அதை காப்பார் என்று சொல்லுங்கள். ஆயத்தம் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்திடுவார்.
யாக்கோபை ஆண்டவர் மீட்டார். அவனிலும் வலியவன் கை நின்று அவனை விடுவித்தார். அவர்கள் வந்து சீயோனின் உச்சியில் பாடி மகிழ்வார்கள். ஆண்டவரின் கொடைகளை முன்னிட்டு பூரிப்படைவார்கள். ஆயத்த மந்தையை காப்பதவோ ஆண்டவர் நம்மை காத்திடுவார். ஆண்டவர் நம்மை காத்திடுவார். அப்பொழுது கன்னி பெண்கள் நடனமாடி களித்திருப்ப, அவ்வாறே இளைஞரும் முதியோரும் மகிழ்ந்திருப்ப, அவர்களுடைய அழுகையை நான் மகிழ்ச்சியாக மாற்றுவேன். அவர்களுக்கு ஆறுதல் அளிப்பேன். துன்பத்திற்கு பதிலாக இன்பத்தை அருள்வேன். ஆயத்த மந்தையை காப்பதவோ ஆண்டவர் நம்மை காத்திடுவார். ஆண்டவர் நம்மை காத்திடுவார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. நம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து சாவை அளித்து அழியா வாழ்வை நற்செய்தின் வழியாக ஒளிரச் செய்தார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அத்தியாயம் 9, இறைவார்த்தைகள் 43 முதல் 45 முடிய. அக்காலத்தில் இயேசு செய்த யாவற்றையும் பார்த்து அனைவரும் வியப்படைந்தனர். அவர் தம் சீடர்களிடம், நான் சொல்வதை கேட்டு மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். மானிட மகன் மக்களின் கையில் ஒப்புவிக்கப்பட இருக்கிறார் என்றார். அவர்கள் அவர் சொன்னதை புரிந்து கொள்ளவில்லை. அவர்கள் அதை உணர்ந்து கொள்ளாதவாறு அது அவர்களுக்கு மறைவாய் இருந்தது. ஆயினும் அவர் சொன்னது பற்றி அவரிடம் விளக்கம் கேட்க அஞ்சினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே
உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்குரிய சகோதரிகளே, சகோதரர்களே, விடுதலை பார்வையை கொண்டிருந்தவர்கள் வீழ்த்தப்பட்டிருக்கிறார்கள். விடுதலையை முழக்கமிட்டவர்கள் முடக்கப்பட்டிருக்கிறார்கள். விடுதலையை முன்னெடுத்தவர்கள் விதைக்கப்பட்டிருக்கிறார்கள். இதைத்தான் வரலாறு நமக்கு மெய்ப்பித்து காட்டியிருக்கிறது. சமூகம் மாற வேண்டும், சமூகத்தில் மாற்றங்கள் நிகழ வேண்டும் என்ற தனியாத தாகம் கொண்டு வெகுண்டெழுந்தவர்கள் போராளிகளாக மாறியிருக்கிறார்கள். இந்த போராளிகள் எல்லோருமே நடக்க இருக்கின்ற மாற்றத்திற்காக தன்னை கொடுக்கின்ற பொழுது எத்தகைய பாடுகள் வரும் என்பதை புரிந்து அதற்கேற்ப சூளுரைத்து தன்னை கையளித்து காரியங்களை செய்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. மிகப்பெரிய தியாகிகள், மிகப்பெரிய போராட்ட வீரர்கள், மிகப்பெரிய புரட்சியாளர்கள் என்று சொல்லப்படுகின்றவர்கள் எல்லாருமே இத்தகைய உணர்வை பெற்றுத்தான் அவர்கள் எழுந்திருக்கிறார்கள். இருக்கின்ற சமூகத்தை அப்படியே இருந்துவிடச் செய்கின்றவர்கள் ஒருபோதும் புரட்சியாளர்களாக மாறுவதில்லை. இருக்கின்ற சமூகத்தை மாற்றி காட்டுவதற்கு, இருக்கின்ற சமூகத்தை புரட்டி காட்டுவதற்கு யாரெல்லாம் எண்ணம் கொள்ளுகிறார்களோ அவர்கள்தான் தியாகிகள், புரட்சியாளர்கள் என்ற நிலையில் இடம் வகிக்கின்றார்கள். நம் ஆண்டவர் இயேசு யூத சமூகத்தை அப்படியே புரட்டி போட நினைத்தவர். யூத சமூகத்தில் இருந்த அழுக்குகளை எல்லாம் அகற்ற வேண்டும் என்று எண்ணியவர். யூத சமூகத்தில் இருந்த சமயம், சமூகம், பொருளாதார வேறுபாடுகள் இவற்றையெல்லாம் மாற்றி காட்ட வேண்டும் என்று எண்ணியவர். எனவே இத்தகைய மாற்றங்களை முன்வைத்து செயல்படுகின்ற பொழுது, அதற்கான காரியங்களை முன்னெடுக்கின்ற பொழுது வியப்படையக்கூடிய நிலைகள் ஏற்பட்டாலும் நிச்சயமாக பாடுகள் பல பட வேண்டியது இருக்கும் என்பதில் அவர் தெளிவாக இருந்தார். எனவே சீடர்கள் குழுமத்திடம், மக்கள் குழுமத்திடம் நடக்கப் போவது என்ன, இந்த யூத சமூகத்தினுடைய மாற்றத்திற்காக நான் முன்னெடுக்கும் எல்லா காரியங்களையும் கண்டு ஏழைகள் வியப்படைகின்றீர்கள், ஆனால் அதிகார வர்க்கம் இதோ சூளுரைத்து கொண்டிருக்கிறது. எனவே என்னை அவர்கள் பாடுகள் பலப்பட செய்வார்கள் என்பதை அறிவிக்கிறார். ஆனால் அங்கிருந்தவர்கள் யாராலும் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆண்டவர் இயேசு நிச்சயமாக இத்தகைய சுமக்க முடியாத சுமைகளை, வேதனை மிக்க அனுபவங்களை இந்த சமூக சீர்திருத்தத்தின் வழி பெற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கும் என்பதை அறிந்துத்தான் செயல்பட்டார். தான் ஒரு போராளி, தான் ஒரு புரட்சி வீரர் என்ற நிலையில் இத்தகைய காரியங்கள் தன்னை வந்து அடையும் என்பதில் தெளிவாக இருந்தார். இன்று நாம் நினைவு கூறுகின்ற புனித வின்சென்ட் தே பவுல், இவரை நாம் சபை அமைத்து அவருடைய பெயரால் பல ஏழைகளுக்கு உதவி செய்வதன் வழியாக ஏதோ அந்த புனிதருடைய நினைவாக இவ்வாறு செய்கிறோம் என்று செயல்பட்டு கொண்டிருப்போம். ஆனால் இந்த புனித வின்சென்ட் தே பவுல் ஏழைகள் மீது கரிசனை கொண்டவர்,
ஒடுக்கப்பட்டோருடைய நலனுக்காக உழைத்தவர். பிரான்ஸ் துறவி என்று அழைக்கப்படுகின்ற இவர் அன்றைய பிரான்ஸ் தேசத்தில் விவசாயிகளுடைய அவல நிலையை உற்று நோக்குகிறார். தான் மிகப்பெரிய நிலப்பிரபுத்துவ குடும்பத்தில் பிறந்தவர் தான். ஆனால் நிலப்பிரபுக்களால் அந்த சமூகம் எவ்வாறு அடிமைகளை உருவாக்கி வைத்திருந்தது, அடிமைகளை வேலைக்கு வாங்கியிருந்தது, பண்ணை அடிமைத்தனம் எப்படி வேரூன்றி இருந்தது, இதையெல்லாம் கண்ணோக்குகிறார். தான் படித்த படிப்பை, தனக்கு இருந்த அந்த பகுத்தறிவு தன்மையை இந்த சமூகத்தில் தரையில் இறக்கி பார்க்கிறார். எனவே தனது மனதிற்கு தெரிகிறது, இதோ இந்த சமூகத்தில் ஏழைகள் பாதிப்புக்குள்ளாய் இருக்கிறார்கள். நிலப்பிரபுக்களின் தோட்டங்களில் வயல்களில் வேலை செய்கின்ற விவசாய குடிமக்கள் பண்ணை அடிமைத்தனத்திற்கு ஆளாகி உணர்வற்று உறவற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இவர்களை காக்கும் பணியில் ஈடுபட வேண்டும், இவர்களை உருவாக்கும் பணியில் ஈடுபட வேண்டும், இவர்களுக்கு உரிமை கொடுக்கின்ற காரியத்தில் ஈடுபட வேண்டும் என்ற உணர்வோடு தான் ஒரு அருட்பணியாளராக அவர் மாறுகிறார். இருக்கின்ற ஆதிக்க வர்க்கத்தோடு கைகோர்த்து கொண்டு ஆண்டவருடைய பெயரை மட்டும் அறிவித்தால் அங்கு ஆண்டவர் குடிகொள்ள மாட்டார். ஆண்டவரே இந்த சமூகத்தில் இறங்கி வந்ததற்கு காரணம் விடுதலை அனுபவத்தை கொடுப்பதற்காக. எனவே ஆண்டவரின் நற்செய்தியை அறிவிக்க தான் ஒரு அருட்பணியாளராக இருந்து அந்த நற்செய்தியை வாழ்வாக்கும்படியில் இத்தகைய ஏழையோருக்கு, ஒடுக்கப்பட்டோருக்கு வாழ்வு கொடுக்க வேண்டும் என்பதில் கருத்தாக இருக்கிறார். எனவேதான் அந்த விவசாய கூலிகள், அவருடைய பிள்ளைகள், அவருடைய பிள்ளைகளுடைய படிப்பு, இவற்றில் கவனம் செலுத்துகிறவர் ஏழைகள் காப்பகத்தில் 40,000 மேற்பட்ட ஏழைகளை தங்க வைத்து வாழ்வு கொடுக்கிறார். இத்தனை 1000 பேருக்கு தங்க வைத்து உணவளித்து, உடை கொடுத்து, உணர்வு கொடுத்து, அவர்களுக்கு படிப்பு கொடுத்து, உரிமை உணர்வை கண்டறிவதற்கு வழிவகுத்த அந்த அருட்பணியாளருடைய போராட்டம் சாதாரண ஒரு போராட்டம் அல்ல. அவர் செய்த புரட்சி சாதாரண ஒரு புரட்சி அல்ல. புனித வின்சென்ட் பவுலை நாம் உற்று நோக்குகிற பொழுது நமக்கெல்லாம் வருகின்ற எண்ணம், நம்முடைய ஞாபகத்தில் இருக்கிறது எல்லாம் ஏதோ அவருடைய பெயரால் ஏழைகளுக்கு உதவி செய்து விட வேண்டும். ஆனால் இன்று நாம் அந்த புனிதருடைய பெயரை சொல்லி ஏழைகளுக்கு உணவளிக்கிறோம், உடை கொடுக்கிறோம், அதே போன்று அவர்களுக்கு உறைவிடம் கொடுக்கிறோம். அதைவிட மேலாக புனித வின்சென்ட் பவுல் செய்த ஒரு மாபெரும் செயலை மறந்து விடுகிறோம். அந்த ஏழைகளுக்காக அவர் கொடுத்த உரிமை முழக்கம் இன்று முடக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஏழைகளை ஒன்று திரட்டி தங்களுக்கு உரிமை வேண்டும், வாழ்வு வேண்டும் என்பதை உணர்ந்து போராட கற்றுக் கொடுத்த அந்த பார்வை மழுங்கடிக்கப்பட்டிருக்கிறது. தேவை எது? மக்கள் தங்கள் உரிமை உணர்வை உணர்ந்து போராடுவது, வாழ்வை பெற்றுக் கொள்வது. பல சமயங்களில் நாம் எல்லாரும் வாழ்கின்ற இடங்களில் ஏழைகளுக்கு உணவு, ஏழைகளுடைய வயிற்றை நிரப்புவது, ஆனால் ஏழைகளுக்கு சிறந்த எண்ணங்களை கொடுப்பது, சிறந்த சிந்தனைகளை வழங்குவது, ஏழைகளுடைய உரிமையை பெறுவதற்கு அவர்களை பயிற்றுவிப்பது, இவை இல்லாமல் போய்விட்டது. புனித வின்சென்ட் பவுல் செய்த ஒரு மாபெரும் காரியம். இந்த விவசாயிகளுக்கு மறுமலர்ச்சி வேண்டும், இந்த விவசாய குடும்பங்கள் தன்னுரிமை பெற்று தரையில் வாழ வேண்டும், உழைக்கும் வர்க்கம் உயர வேண்டும். இதற்காக அவர்கள் சார்பான காரியங்களை முன்னெடுத்தார். நிச்சயமாக அன்றைய சமூகத்தில் ஏராளமான அச்சுறுத்தல்கள் வந்திருக்க வேண்டும். அந்த அருட்பணியாளரை தொலைத்து விட வேண்டும் என்ற உணர்வுகள் எல்லாம் மேலோங்கி இருக்க வேண்டும்.
அனைத்தையும் கடந்து இன்று நாம் வாசிக்க கேட்ட முதல் வாசகத்தில் நான் உனது நடுவில் இருப்பேன் என்று சொன்ன அந்த வார்த்தையை போன்று நான் வருவேன் உனது நடுவில் குடிகொள்வேன் என்று சொன்ன அந்த ஆண்டவருடைய வார்த்தையை மையப்படுத்தி எல்லா நிலைகளிலும் செயல்பட்டிருக்கிறார். எனவேதான் பிளேக் நோய் வந்து அந்த சமூகம் அழுக்காக இருந்தபோது அந்த அழுக்குகளை அகற்றுவதற்கு அழுக்குகளோடு அழுக்காக தன்னை இணைத்திருக்கிறார். புழுதியோடு புழுதியாக புரண்டிருக்கிறார். எப்படியும் சமூகத்தில் இருந்த அழுக்கு அகல வேண்டும் என்பதற்காக இறுதி வரை போராடி இருக்கிறார். புனித வின்சென்ட் பவுல் மாபெரும் தியாகி, மாபெரும் போராளி, மாபெரும் புரட்சியாளர். எனவே நாம் நினைப்பது போன்று அவரை ஒரு சபைக்குள் அடைத்து வைத்து பார்க்க முடியாது. ஒரு சமூகத்தில் வீசி எறியப்பட்ட ஒரு அருட்பணியாளர், ஒரு சமூக மாற்றத்திற்காக தன்னை முற்றிலுமாக வழங்கிய ஒரு அருட்பணியாளர். இந்த அருட்பணியாளர் நினைவை சிறப்பிக்கின்ற இந்த நாளில் நம் ஒவ்வொருவரிடமும் இருக்க வேண்டிய உணர்வு அதுவாகத்தான் இருக்க முடியும். யார் ஏழைகள் என்பதை கண்டறிந்து அந்த ஏழைகளின் உரிமையை பெற்றுக் கொடுப்பதில் கவனமாக இருக்க வேண்டும். நம்முடைய மறைசாட்சி புனித தேவசகாயம் இத்தகைய ஒரு பார்வையைத்தான் கொண்டிருந்தார். நம்முடைய மறைசாட்சி புனித தேவசகாயம் தான் வாழ்ந்த சமூகத்தில் யார் ஏழை என்பதை கண்டறிந்திருந்தார். அன்றைய ஜாதிய போக்கால் பாதிக்கப்பட்ட மனிதர்கள் ஏழைகள், அந்த ஜாதிய போக்கால் ஒடுக்கப்பட்ட மனிதர்கள் ஏழைகள். எனவே இந்த ஏழைகளுக்காக தான் உழைக்க வேண்டும், தன்னுடைய சிந்தனைகள் வழங்கப்பட வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்தோடு தான் அவர் ஒரு போராளியாக மாறுகிறார். இந்த அன்னையும் வியாகுலங்களை எல்லாம் சுமந்து சமூகத்தை மாற்றுவதற்கு தான் தன்னை கொடுத்தார். பாடுகள் வரும், கல் தன் மீது வந்து விழும், எனினும் கடவுளுடைய காரியங்களை செய்வது கருத்தாக இருக்க வேண்டும் என்பதில் நிலைப்புத்தன்மையுடையவராக இருந்தார். அவருடைய பிள்ளைகள் நாம் புனித வின்சென்ட் பவுலுடைய வழியில் ஏழைகள் நலன் மீது அக்கறை கொண்டு, மறைசாட்சி புனித தேவசகாயத்தின் வழியில் ஏழைகளுக்காக குரல் கொடுக்கின்ற நிலையில் நின்று, புனித வியாகுலனுடைய வழியில் நின்று அந்த ஏழைகளுக்காகவே அந்த சமூக மாற்றத்திற்காகவே நாமும் நம்மை தியாகிக்க வேண்டும் என்ற உணர்வோடு வாழ்கின்ற பொழுதுதான் நன்மைகள் சமூகத்தை வந்தடையும். அதற்காக நம்மை அர்ப்பணிப்போம், அதற்கான வர வேண்டுவோம். ஆமென். நம்பிக்கை உணர்வோடு சமூக மாற்றத்திற்காகவும் ஏழைகள் உரிமை வாழ்வு பெறுவதற்காகவும் நம்மையே நாம் கொடுக்க வேண்டும் என்ற உணர்வோடு நம்முடைய வேண்டுதல்களை எடுத்து சொல்லலாம். திருச்சபையின் தலைவா, திருச்சபையை ஆண்டு வழி நடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள் மற்றும் அனைவரையும் நீர் நிறைவாக ஆசீர்வதியும். அவர்கள் அனைவரும் உமது விருப்பத்திற்கு ஏற்ப திருச்சபை வழி நடத்துவதற்கு, ஞானத்திலும் அறிவிலும் சிறந்து விளங்குவதற்கு, மென்மேலும் தூய ஆவியின் ஒளியை பெற்று வாழ்வதற்கு அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு இறைவா, நன்மைகள் செய்ய தவறி பகைவரை விரோதியாக்கி தூய்மையற்ற இதயத்தோடு வாழும் எங்களின் இயலாமையை மாற்றி மன்னிப்பதன் மூலம்தான் மன்னிப்படைய முடியும் என்ற உணர்வோடு ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து மன்னித்து வாழ வரந்தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு இறைவா, ஒருவேளை உணவிற்கு வழி இல்லாமல் அல்லலுறும் ஏழைகள், கைவிடப்பட்டோர், அனாதைகள் ஆகியோருக்கு எங்களிடம் இருப்பதை பகிர்ந்து வாழும் மனநிலை கொண்ட மக்களாக வாழ வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அனைத்தையும் அமைத்தாலும் அன்பு இறைவா, எம் நாட்டில் சாதி, மதம் போன்றவற்றால் பிளவுபட்டு வன்முறையால் மக்கள் துன்புறும் நிலை மாறிடவும், ஆணவமும் தன்னலமும் உழல்களும் ஒளிந்து
மனிதனை மனிதனாக எண்ணி நாட்டு தலைவர்கள் நல்லாட்சி புரிய இறைவாமை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிப்போம். இறைவா, நம்பிக்கை உணர்வோடு நாங்கள் உம்மிடம் வேண்டி கேட்டுக்கொண்ட தேவைகளுக்கு தயவாய் இறங்கும். புனித வின்சென்ட் பவுலுடைய நினைவை சிறப்பிக்கின்ற இந்த நாளில் மறைசாட்சி புனித தேவசகாயம் மரித்த இந்த மண்ணில் வாழ்கின்ற நாங்கள் இவர்களிடம் இருந்த ஏழைகளுக்கான பார்வை, இவர்களிடம் சமூகத்தை மாற்றுவதற்கு இருந்த செயல்திறன் எங்கள் ஒவ்வொருவரிடமும் எங்கள் உள்ளத்திலும் நிலைப்புத்தன்மை பெற நீர்தாமை உதவி அருளும். இதன் வழியாக ஏழைகளின் உரிமை வாழ்வு சிறந்தோங்க செய்ய வழிகாட்டும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகிறோம். ஆமென். தொடரும் பயணம் பாதம் வைத்தேன், ஏற்றுக்கொள்வாயா. இறை தியாக வாழ்வை நாளும் ஆள அர்ப்பணம் என்னை தருகின்றேன், ஏற்றுக்கொள்வாயா. என் வாழ்க்கை பயணம் முழுவதும் அருள் புரிவாயா. என் லட்சிய பயணம் தொடர்ந்திட என்னை உன்னில் இணைக்க வந்தேன், ஏற்றுக்கொள்வாயா. தொடரும் பயணம் பாதம் வைத்தேன், ஏற்றுக்கொள்வாயா. தலைவனில் வாழும் போது தனிமை என்னை வாட்டுமோ, தந்தை அன்பில் தழைக்கும் போது தடைகள் தான் என்னை தீண்டுமோ. தலைவன் என்னில் வாழும்போது தனிமை என்னை வாட்டுமோ, தந்தை அன்பில் தழைக்கும் போது தடைகள் தான் என்னை தீண்டுமோ. உலக வாழ்வின் தலைவனே, உன்னன் சாயல் மறந்து வாழ்கிறேன். இறை சாயல் ஒளிர மாண்பு மிளிர உந்தன் பாதம் படைக்கின்றேன். சகோதரிகளே, சகோதரர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்புனிதமான பலி தாயும் தந்தையுமான இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, புனித வின்சென்ட் தாம் வழிபாட்டில் கொண்டாடிய மறை நிகழ்வுக்கு ஏற்றவாறு வாழ செய்தீரே. இத்திருப்பலியின் ஆற்றலினால் நாங்கள் உமக்கு வந்த காணிக்கையாய் மாறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு
நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்பிற்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனிதர்களின் திருக்கூட்டத்தில் நீர் ஒருவரே புகழ் பெறுகின்ற, அவர்களின் பேரு பயனலுக்கு ஏற்ப நீர் வெற்றி வாகை சூட்டும் போது உமது கொடைகளுக்கு மணிமுடி சூட்டுகின்றீர். அவர்களுடைய வாழ்க்கை நெறி எங்களுக்கு எடுத்து காட்டாகவும், அவர்களோடு உள்ள உறவு ஒன்றிப்பு எங்களுக்கு தோழமையாகவும், அவர்களது பரிந்துரை எங்களுக்கு பேருதவியாகவும் இருக்க நீரே எங்களுக்கு அருளுகின்றீர். இவ்வாறு இத்தகைய திரளான சாட்சிகளால் நாங்கள் உறுதி பெற்று வாழ்க்கை போராட்டத்திலே தோல்வியுறாது நிலைத்து நின்று அழியாத மாட்சியின் முடியை அப்புனிதர்களோடு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக பெற்று மகிழ்கின்றோம். ஆகவே வானக துதணிகளோடு நாங்களும் சேர்ந்து உமை புகழ்ந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஓசன்னா 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 ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளங்கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தே அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டுமாக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமண் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவளை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் நசரேன், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதனோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைகூர்ந்து உமது திருமுகலின் உள்ளேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித வியாகுல அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மண்ணின் மறைசாட்சி புனித தேவசகாயம், இவ்வுலகிலும் மக்குகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்குகளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமரல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணைந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயர என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்துதர்களுக்கு முடிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது துறவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக.
என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் ஒருவரோடு அமைதியின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வாம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எமக்கு அமைதி அருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, இவரே நம்முடைய பாவங்களை எல்லாம் போக்குகின்றவர். இவரது விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாமெல்லாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுள்ள ரத்தம் நம்மை காத்து முடிவில்லாத வாழ்வளிப்பதாக. வானகப்பமே வர வேண்டும், இவ்வையக உணவை தர வேண்டும். விண்ணக உறவை தர வேண்டும், நான் உன்னோடன் வாழும் வரம் வேண்டும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக திருவுணவால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவித்து உம் திருமகனை பின்பற்றிய புனித வின்சென்டின் எடுத்துக்காட்டை நினைவூறும் நாங்கள் அவருடைய பாதுகாவலால் உதவி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியா உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பு மக்களாக வாழ சென்று வாழுங்கள். வாழ்க்கை பலி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி.
துயர்கரைகள் மறையுதமா, உள்ளமும் துள்ளுதமா, உந்தன் தாய்மையின் நினைவாலே அம்மா. மகிழுதம்மா